அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது டிஎன்பிசி எக்ஸாமில் 2024 கேட்கப்பட்ட மொத்த கேள்விகள் யூனிட் 1 சயின்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து இது வரைக்கும் 2024 மட்டும் 8 எக்ஸாம் நடந்திருக்கு. அதிலிருந்து எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். மொத்தம் 80 கேள்வி இருக்குது. 80 கேள்வி ஒவ்வொன்றா பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மின் கடத்துத்திறன் என்பது மண்ணின் என்ன அளவீடுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி உப்புத்தன்மை. அடுத்த கொஸ்டின், தவறான கூற்றை தேர்வு செய்யவும். குவாண்டம் புள்ளிகள் அவற்றின் அளவை பொறுத்து வெவ்வேறு வண்ணங்களை கொண்டுள்ளது. இது சரிதான். குவாண்டம் புள்ளிகள் எல்லாமே வெவ்வேறு வண்ணத்தில் தான் இருக்கும். குவாண்டம் புள்ளிகளை கண்டுபிடித்ததற்காக வேதியியலுக்கான நோபல் பரிசு 2023 வழங்கப்பட்டது. இதுவும் சரிதான். குவாண்டம் புள்ளிகள் கணினி மானிட்டரை ஒளிரச் செய்கின்றன. இது தவறான பதில். அடுத்தது பாருங்கள். 2023 ஆண்டுக்கான வேதியியலுக்கான நோபல் பரிசு 2 விஞ்ஞானிகளால் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. இதுவும் சரியானது. இங்கே கொஸ்டினில் தவறான கூற்றை தேர்வு செய்யும் கேட்டிருக்கிறதுனால ஆப்ஷன் சி தவறானது. அடுத்தது பாருங்கள். கீழ்காண்பவர்களில் சந்திராயன் 3 திட்டப்பணியின் திட்ட இயக்குனர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி வீரமுத்துவேல். அடுத்தது பாருங்கள். நினைவூட்டுவதற்கும் விழிப்புணர்வை பரப்புவதற்கும் பயன்படுத்தப்படும் உலக தேசிய சுற்றுச்சூழல் முக்கியமான தேதிகளை சரியாக பொறுத்தவுன்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு தினத்தில் ஒவ்வொரு டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன டேட், என்னது சரியான பொருந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள். உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. பூமி தினம் ஏப்ரல் 22. உலக தண்ணீர் தினம் மார்ச் 22. தேசிய மாசு தடுப்பு நாள் டிசம்பர் 2. சரியான பதில் பாருங்கள். ஆப்ஷன் ஏழு இருக்கிற 3142 தான் சரியான பதில். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டேஸ் என்பது தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து பெறக்கூடியதும் வெளிப்படுத்துவதற்கும் மிகவும் கடினமானதாகும். ஆப்ஷன் பியில் இருக்கிற உள்ளார்ந்த அறிவு தான் தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து பெறவும் முடியும், வெளிப்படுத்தவும் முடியுது, ஒரு கடினமான விஷயந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி உள்ளார்ந்த அறிவு சரியான பதில். அடுத்தது பாருங்கள். பெட்ரோலில் கோந்து உருவாகுதலை குறைப்பதற்காக பயன்படும் எதிர் உயிர் மக்கி டேஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 2,6 டை மூவினைய பியூட்டைல் 4 மீத்தைல் ஃபீனால் தான் பெட்ரோல் இருந்து அந்த கோந்து உருவாகுது இல்லைங்களா, அது குறைப்பதற்காக பயன்படுத்துகிற ஒரு எதிர் உயிர் மக்கி. ஓகேங்களா, சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள். சமீபத்தில் கர்நாடகாவில் கண்டுபிடிக்கப்பட்ட லெப்டஸ்தீரியா சாலுக்கியா எந்த இனத்தை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி முள்ளந்தண்டு மட்டி இறால். இதுதான் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட லெப்டஸ்தீரியா சாலுக்கியா அப்படின்ற ஒரு இனத்தை சேர்ந்தது இந்த முள்ளந்தண்டு மட்டி இறால். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்கள். யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அமைப்பின் கட்டண முறையை ஏற்றுக்கொண்ட முதல் ஐரோப்பிய நாடு எது அப்படின்னா ஆப்ஷன் சி பிரான்ஸு. இந்த கொஸ்டின்லாம் புக்கில் உங்களுக்கு தெரியுமா, அந்த கட்டம் கட்டி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த இடத்துல இருக்குது இந்த கொஸ்டின். ஆப்ஷன் சி சரியான பதில். அடுத்தது பாருங்கள். அறிவியலில் நிலையான அமைப்பினை உள்ளடக்கியது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி அனுபவம் மற்றும் கோட்பாடு. ஆப்ஷன் பி சரியான பதில். அடுத்தது பாருங்கள். 120 வோல்ட் மின் சுற்றுடன் இணைக்கப்படும் போது ஒரு மின்சார வறுசட்டி 12 ஆம்பியர் மின்சாரத்தை உள்ளிழுக்கிறது. அப்போது வறுசட்டியில் மின்தடையானது எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆப்ஷன் ஏ 10 ஓம். ஓகேங்களா, இதற்கு ஃபார்முலா Q/A. ஓகேங்களா, Qன்றது மின் சுற்று. எத்தனை வோல்ட் கொடுத்துருக்காங்க? 120. சார் 120 வோல்ட் V/ ஆம்பியர். அப்போ 120 ஆம்பியருக்கு 12 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. அப்போ டிவைட் பண்ணி பார்க்கும்போது 120/12 டிவைட் பண்ணால் 10 ஓம். ஓகேங்களா, அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ.
அடுத்தது பாருங்கள், ஒரு மரத்துண்டு தண்ணீரில் மிதக்கும், அதனை ஆல்கஹாலில் போடும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்மலாகவே ஒரு மரத்துண்டு இருக்குன்னா தண்ணியில் போட்டால் மிதக்கும். ஆனால் ஆல்கஹால் இருக்கு இல்லைங்களா, அதே மரத்துண்டை ஆல்கஹாலில் போடும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மூழ்கும், உள்ளார மூழ்கும். அப்போ நார்மலாக மரத்துண்டு தண்ணீரில் போட்டால் மிதக்கும், ஆல்கஹாலில் போடும்போது அதே மரத்துண்டு வந்து மூழ்கும். சரியான பதில் ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள், அண்மையில் டிசம்பர் 2023 நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவுக்கான உலக கூட்டமைப்பு மாநாடு நடைபெற்ற இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி நியூ டெல்லி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வருவனவற்றுள் எவை சரியாக இணைக்கப்பட்டுள்ளன? அதாவது தாது கொடுத்துருக்காங்க, அதனுடைய முக்கிய தாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹேமடைட் தாது, அதோட அது வந்து இரும்பினுடைய ஆக்சைடு. மேக்னைட் தாது, அது கருப்பு தாது. சிடரைட்ன்றது இரும்பு கார்பனேட். இங்கே தவறானது வந்து லிமோனைட், டோலமைட் வராது, இது தவறானது. அப்போ சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து சரியான ஆன்சர். 1, 2 மற்றும் 4 மட்டும்தான் சரி, 3வது தவறு. அடுத்தது பாருங்கள், 0.5 ஆம்பியர் மின்னோட்டம் ஒளிரும் விளக்கு வழியாக 2 நிமிடங்கள் பாய்கிறது எனில் விளக்கு வழியே சென்ற எதிர் மின்னணுக்களினுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டியில் இருக்கு இல்லைங்களா, 3.8 × 10⁻20 எலக்ட்ரான்கள் தான் வந்து அந்த 0.5 ஆம்பியர் மின்னோட்டம் ஒளிரும் போது விளக்கு வழியே 2 மினிட்ஸ் மட்டும்தான் அந்த மின்னோட்டம் பாயும். அப்போ அந்த மின்னோட்டம் பாயும் போது எதிர் மின்னணுக்கள் இருக்கு இல்லைங்களா, அதனோட எண்ணிக்கை தான் வந்து 3.8. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தால் 75வது சுதந்திர தினத்தின் போது ஏவப்படும் மனிதனை கொண்டு செல்லும் விண்கலத்தின் விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் குழு உறுப்பினர் எவ்வாறு அழைக்கப்படுவான்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி காகநாட். அதாவது காகநாட் தான் வந்து மனிதனை கொண்டு போகிறாங்க இல்லையா, அதனுடைய விண்வெளி பயணம் மேற்கொள்ள அந்த குழு உறுப்பினர்களுடைய பேர் தான் வந்து காகநாட். அடுத்தது பாருங்கள், ஜவுளி மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் சில்க் விருதுகள் யாருக்கு வழங்கப்படுகிறது? இது வந்து சில்க்குன்னு வரும் ஆனால் இங்கே வந்து சில்ஃப்னு கொடுத்துக்கிறாங்க. ஜவுளி மற்றும் தொழில்துறை அமைச்சகம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து விருது கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா, அதாவது புகழ்பெற்ற கைவினை கலைஞர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் வந்து இந்த விருது கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்கள், நிலவின் சில பகுதிகள் எப்போதும் சூரிய ஒளியினை பார்த்ததே இல்லை, ஏனென்றால் நிலவின் அச்சு சூரிய ஒளியின் திசைக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதாவது செங்குத்தாக இருக்குமா இணையாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ செங்குத்தாக தான் இருக்கும். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள், ஒரு பொறுத்துக, அதாவது கார்பன் டை ஆக்சைடு ஓகேங்களா, கார்பன் டை ஆக்சைடு வந்து எதுக்கு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புவி வெப்பமயமாதல், புவி கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து புவி வெப்பமயமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அடுத்தது பாருங்கள், நைட்ரஜன் ஆக்சைடு அமிலமலை, நைட்ரஜன் ஆக்சைடுனால சல்ஃபர் டை ஆக்சைடுனாலையும் நைட்ரஜன் ஆக்சைடு அதிகமாக இருக்கிறனாலையும் தான் வந்து அமிலமலை பெய்யுது. அடுத்தது பாருங்கள், காரியம், அதுக்கு இன்னொரு பேர் லெட்டு, பிபின்னு சொல்லுவாங்க. லெட்டு இது வந்து நிலத்தடி நீர் மாசுபாடு மற்றும் காற்றில் உள்ள துகளூறு மாசு ஓகேங்களா, இதுதான் வந்து காரியம் அல்லது இன்னொரு பேர் லெட்டு. அடுத்தது பாருங்கள், ஹைட்ரோகார்பன். ஹைட்ரோகார்பன்றது ஒளி வேதியியல் புகைப்பணி உருவாக்குவதற்கான ஒரு மூலப்பொருள் தான் வந்து ஹைட்ரோகார்பன். அப்போ சரியான ஆன்சர் 2314, ஆப்ஷன் ஏ சரியான பதில். அடுத்தது பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. அதாவது கூற்றில் வந்து 2,4D கலைக்கொல்லியாக செயல்படுகிறது ஓகேங்களா. 2,4ன்றது அது வந்து ஒரு கலைக்கொல்லி தான். அடுத்தது பாருங்கள், 2,4D கருவுறாமல் கனி உருவாக காரணமாகவும் இருக்குது. இது வந்து கலைக்கொல்லியாகவும் பயன்படுது, ஆனால் அது வந்து வேறு டாப்பிக்கு. 2,4ன்றது கருவுறாமல் கனி உருவாக காரணமாகிறது. கருவுறாமல் கனின்றது பார்த்தநோய் கனின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த கலைக்கொல்லியும் வருது, ஆனால் இதுவும் கூற்று வேறு காரணம் வேறு ஓகேங்களா. அதனால் ஏவும் சரிதான், ஆனால் ஆர் வந்து இந்த கலைக்கொல்லிக்கான சரியான விளக்கம் இல்லை. அப்போ சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி.
அடுத்தது பாருங்கள், புறவயப்பட்ட தன்மை, முன்கணிப்பு தன்மை மற்றும் பொதுத்தன்மை ஆகியவை எதனும் அம்சங்களாக அமைகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறிவியல் முறை, புறவயப்பட்ட தன்மை, முன்கணிப்பு தன்மை மற்றும் பொதுத்தன்மை இது எல்லாமே வந்து அறிவியல் முறையினுடைய முக்கிய அம்சங்கள். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள், உயிர் வேதியியல் ஆக்சிஜன் பற்றாக்குறையை அளவீடு செய்வது எது? ஓகேங்களா, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் இதை வந்து பற்றாக்குறையை அளவீடு செய்வது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். ஆப்ஷன் டியில் இருக்கிற நீரில் உள்ள கரிம பொருட்களை சிதைவுற செய்ய பாக்டீரியாக்களுக்கு தேவைப்படும் ஆக்சிஜனுடைய அளவு குறிப்பிட்ட நேரம் மற்றும் வெப்பத்தில் இருக்கிறது தான் வந்து இதனுடைய அளவு. ஓகேங்களா, உயிர் வேதியியல் ஆக்சிஜனின் பற்றாக்குறையை அளவீடு செய்வது இதுதான். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்கள், பின்வரும் காரணிகளில் ஒன்று நாட்டின் நில வளத்தை பொறுத்தது. மக்கள் அடர்த்தி. ஓகேங்களா, மக்கள் அடர்த்தி தான் ஒரு நாட்டினுடைய நில வளத்தை பொறுத்து தான் மக்கள் அடர்த்தி அமையும். நம்ம தமிழ்நாடு பார்க்கும்போது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 555 பேர் இருக்கிறாங்க. அது வந்து மக்கள் அடர்த்தி குறிக்குது. தமிழ்நாடு வந்து மக்கள் அடர்த்தியில் எத்தனாவது பிளேஸ்ன்னு கேட்டிங்கன்னா 12வது பிளேஸ். ஓகேங்களா, அப்போ சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்கள், பின்வருவனவற்றுள் எவை பருவநிலை மாற்றம் குறித்த ஐக்கிய நாடுகளின் கூட்டமைப்பு மாநாட்டின் முக்கிய நோக்கங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஓகேங்களா, இதுதான் வந்து அந்த கூட்டமைப்பு இருக்கு இல்லைங்களா, UNFCCC அதனுடைய முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு, உலக அளவில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யணும். இது சரியானது. அடுத்தது கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓசோன் மண்டலம் குறைவதை தடுத்தல். இது வந்து உணவு பாதுகாப்பு பற்றி வராது. இது வந்து சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்டது கேட்டிருந்தாங்கன்னா இது சரியாக பொருந்தும். அடுத்தது பாருங்கள், பருவநிலை மாற்றத்தை தணிப்பதற்கான நடைமுறைகளை அமல்படுத்த வளரும் நாடுகளுக்கு உதவுதல். இது வந்து சரியானது. இது வந்து இந்த UNFCCC இருக்குங்களா, அந்த அமைப்பு வந்து ஃபாலோ பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்கள், தொழில்துறை செயல்முறைகளில் புதைப்படிவ எரிபொருட்களின் பயன்பாட்டை ஊக்குவித்தல். ஓகேங்களா, இது வராது. அப்போ வந்து வளிமண்டலத்தில் பசுமை இல்ல வாயுவை சரிப்படுத்துறதும் வந்து இந்த UNFCCCயோட அமைப்பு தான். அதே மாதிரி தொழில்துறை செயல்முறைகளில் புதைப்படிவ ஏற்பொருட்களினுடைய பயன்பாட்டை ஊக்குவித்தல் இது வராது. 4 இருக்கு இல்லைங்களா, பருவநிலை மாற்றத்தை தணிப்பதற்கான நடைமுறைகளை அமல்படுத்த வளரும் நாடுகளுக்கு உதவுதல். ஓகேங்களா, அப்போ சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கிற 1 மற்றும் 4 சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. அறிவியலின் வரலாற்றை பற்றி அறிந்து கொள்வதன் மூலம் அறிவியல் வளர்ச்சி பற்றி அறிந்து கொள்ளலாம். சயின்ஸினுடைய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சால் மட்டும்தான் அறிவியனுடைய வளர்ச்சி வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ கூற்று வந்து சரிதான். அடுத்தது பாருங்கள், கடந்த காலத்தில் வாழ்ந்த ஒருவரின் வாழ்க்கையை விவரிக்கும் புத்தகத்தை படிக்கும்போது என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது போன்ற சில யோசனைகளை வந்து பெறலாம். அதாவது சயின்ஸை பற்றி தெரிஞ்சால் தான் அறிவியல் வளர்ச்சி பற்றி தெரியும். ஓகேங்களா, அதே மாதிரி சயின்ஸை பற்றி தெரியும் போது ஒருவனுடைய வாழ்க்கை புத்தகத்தை படித்தாலும் சரி, அவர் என்ன செஞ்சார் என்ன செய்யலை அதை ஃபாலோ பண்ணி வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் ரெண்டுமே சரியானது தான். ஆனால் கூற்றுக்கான காரணம் வந்து இது பொருந்தாது. அப்போ ஆப்ஷன் டியில் இருக்கிற ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரி. கூற்று வந்து காரணக்கான சரியான விளக்கம் இல்லைன்றது தான் சரியான பதில். ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், கீழ்கண்ட எந்த தனிமம் பிரியான் சேர்மம் தயாரிக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி கார்பன் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து பிரியான் சேர்மம் தயாரிக்க பயன்படுகின்ற தனிமம். சரியான பதில் ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள், குன்றல் பகுப்பின் எந்த நிலையில் குறுக்கெதிர் மாற்றம் நிகழ்கிறது. ஓகேங்களா, இந்த டாப்பிக்கில் இருந்து செல் பகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் இருக்குது. அது ப்ரோ நிலை, மெட்டா நிலை, அந்த மாதிரிலாம் 5 நிலைகள் இருக்கும். அதுலேருந்து கண்டிப்பாக வந்து கம்பல்சரி டிஎன்பிசி எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த டாப்பிக்கில் இருந்து தான் இந்த டாபிக் கேட்டிருக்காங்க. 5 நிலை இருக்கும். அந்த லிப்டோட்டீன், சைக்கோட்டீன், பாக்கெட்டீன், டிப்ளோட்டீன். அதில் ஒவ்வொன்றும் வந்து ஒரு நிலையை கடந்து வரும். அதிலிருந்து பாருங்கள் ஒரு கொஸ்டின்.
குண்டல் பகுப்பில் எந்த நிலையில் குறுக்கெதிர் மாற்றம், அந்த குறுக்கெதிர் மாற்றம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எந்த நிலையில் நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி பாக்கெட்டில் தான் வந்து அந்த குறுக்கெதிர் மாற்றம் நிகழும். அது வந்து இன்னொரு டைம் கேட்கும்போது அந்த புரோ நிலையா இல்லை டீலோ நிலையா அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த நிலையில் வந்து எந்த நிலைன்னு கேட்பாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த பாக்கெட்டின் வந்து எந்த மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குறுக்கெதிர் மாற்றம் குண்டல் பகுப்பின் போது இந்த ஆப்ஷன் சியில் இருக்கிற பாக்கெட்டின் நிலையில் தான் நடக்கும். இந்த டாபிக் முக்கியமான டாபிக். இந்த டாபிக் படிக்கும்போது நல்லா பார்த்துக்கோங்க. செல் பகுப்புன்ற டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் சரியான பதில் ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்கள், போர்டெட்லா பெர்டூசிஸ் பாக்டீரியா குழந்தைகளிடம் ஏற்படுத்துவது என்ன? ஓகேங்களா, இந்த போர்டெட்லா பெர்டூசிஸ் அப்படின்றது ஒரு பாக்டீரியா. அது வந்து குழந்தைங்களுக்கு என்ன நோய் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்கிற கக்குவான் இருமல் சரியான ஆன்சர். இப்படி கேட்கலாம், அதாவது கக்குவான் இருமல் குழந்தைகளுக்கு ஏற்படுத்துவது என்ன பாக்டீரியா அப்படின்னாலும் போர்டெட்டுலா பெர்டூசஸ். ஓகேங்களா, கொஸ்டின் படிக்கும் போதே கொஸ்டினும் ஆன்சரும் ரெண்டும் மாறி மாறி நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா இப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம், அந்த மாதிரி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். இதில் பார்க்கும்போது சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி கக்குவான் இருமல். அடுத்தது பாருங்கள், மின்னணு முனைவாக்கம் மற்றும் அயனியாக்க முனைவாக்கத்தின் மீது வெப்பநிலை எத்தகைய தாக்கத்தை கொண்டிருக்கும்? அதாவது மின்னணுவியல் இருக்கு இல்லைங்களா, மின்னியல் சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கு. அந்த டாப்பிக்கில் வந்து முனைவாக்கம், அப்புறம் அயனியாக்க முனைவாக்கம், மின்னணு முனைவாக்கம்னு சொல்லிட்டு இருக்குது. அதே மாதிரி முனைவுள்ள மூலக்கூறு, முனைவற்ற மூலக்கூறுன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. அதிலிருந்து குரூப் 1 லெவலிருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அங்கேருந்து தான் ஒரு கொஸ்டின் இந்த கொஸ்டின். அந்த டைமில் அந்த மின்னணு முனைவாக்கம் இருக்கு இல்லைங்களா, அப்பவும் சரி அயனியாக்க முனைவாக்கும் போதும் வெப்பநிலை வந்து எவ்வளோ தாக்கத்து இருக்கும் அப்படின்னா அப்போ வந்து வெப்பநிலையை சாராதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி வெப்பநிலையை வந்து சாராது. இது அடுத்தது பாருங்கள், கக்குவான் இருமலை உருவாக்கும் நோய் கிருமி எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தான் இதே டாப்பிக்கில் குழந்தைகளுக்கு வந்து கக்குவான் இருமலை ஏற்படுத்துது என்ன பாக்டீரியா, அந்த பாக்டீரியா பேர் சொல்லி இது குழந்தைகளுக்கு என்ன நோய் ஏற்படுத்துதுன்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் பாருங்க இங்கே ஒரு கொஸ்டின், கக்குவான் இருமலை உருவாக்கும் நோய் கிருமி எது அப்படின்னா பார்ட்டிடெல்லா பெர்டூசிஸ். ஓகேங்களா, கொஸ்டின் அங்கே எங்கள் கொஸ்டின் ஆன்சராக அங்கே கொஸ்டினாக கேட்டு இங்கே இருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. அப்படியே உல்டாவாக கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள், பொருள் உணராமல் கற்றலின் முக்கிய நடைமுறையாக இருப்பது என்ன கற்றல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பாடத்தை ஆழமாக கற்றுக்கிறதா இல்லை கருத்துக்களை தெளிவாக புரிந்து கொண்டு கற்றுக்கிறதான்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் மீண்டும் மீண்டும் படிக்கிறதான்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் கற்பிக்கிறது தான் வந்து பொருள் உணராமல் கற்றலினுடைய முக்கிய நடைமுறையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்கள், குறைந்த ஒளிச்செறிவில் சிறப்பாக செயல்படும் தாவரங்களை இவ்வாறு அழைக்கலான்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி சியோஃபைட்டுகள். ஓகேங்களா, இதுதான் வந்து குறைந்த ஒளிச்செறிவில் சிறப்பாக செயல்படும் தாவரங்கள். ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், பூமியின் மேற்பரப்பால் சூரிய கதிர்வீச்சின் ஒரு பகுதி மீண்டும் பிரதிபலிக்கப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆல்பிடோ. அதாவது பூமியின் மேற்பரப்பு வந்து சூரிய கதிர்வீச்சினுடைய ஒரு பகுதி வந்து மீண்டும் மீண்டும் பிரதிபலிக்குதோ அது பேர் வந்து ஆல்பிடோ. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள், மாண்டாக்ட் சோதனை எந்த நோயை கண்டுபிடிக்க உதவுகிறது? ஓகேங்களா, காச நோய். அதாவது மாண்டாக்ட் சோதனை வந்து எந்த நோயை கண்டுபிடிக்க உதவுது அப்படின்னா ஆப்ஷன் பி காச நோய். இங்கே வந்து இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பாங்க, டியூபர் க்ளோசிஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா டிபின்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் எப்படி கேட்டாலும் ஆன்சர் போடுற மாதிரி பார்த்துக்கலாம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள்,
யூட்ரோபிகேஷனினால் மீனின் இறப்புக்கு காரணமாக இருப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சிஜன் அளவு குறைவதனால தான் வந்து மீனின் இறப்புக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்கள், கீழ்காணும் நிகழ்வுகளில் எது நிலைமம்? ஓகேங்களா, நிலைமத்திலிருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. 3 வகையான நிலைமம் இருக்குது. அதில் வந்து இங்கே பாருங்கள், அந்த 3 நியூட்டனுடைய விதி இருக்குது இல்லைங்களா, 3 விதி இருக்குது. முதல் விதி, 2ஆம் விதி, 3ஆம் விதி. அதில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், மெதுவாக நகர்ந்து சென்று நிற்கக்கூடிய ஒரு தொடர்வண்டியில் உள்ள பயணி. ஓகேங்களா, இது வந்து நிலைமம் வராது. நிலையான வேகத்தில் செல்லும் காரின் ஓட்டுநர், இதுதான் வந்து சரியான ஆன்சர். அந்த 3ஆவது விதின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் நிலைமை விதின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது எது நிலைமம்னு சொல்லி பார்த்தோங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது சரியான ஆன்சர். நிலையான வேகத்தில் செல்லும் காரினுடைய ஓட்டுநர் தான் வந்து நிலைமத்துக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கரிம வேளாண்மையில் சூழல் பாதுகாக்கப்படுவதால் பெருகிய முறையில் பிரபலமடைந்து வருகிறது. ஓகேங்களா, இது வந்து சரிதான். அடுத்தது பாருங்க, காரணம் சுற்றுச்சூழல் அடிப்படையிலான பூச்சி கட்டுப்பாடுகள் மற்றும் விலங்கு கழிவுகள் மற்றும் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பயிர்களில் இருந்து பெறப்பட்ட உயிரியல் உரங்களை பயன்படுத்தும் இயற்கை வேளாண்மை அடிப்படையிலான விவசாய முறை. கரிம வேளாண்மை அப்படின்னாலே வந்து விவசாயம் சம்மந்தப்பட்டது தான். அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே உண்மை தான். ஆர் என்பது ஏவுக்கான சரியான விளக்கம். அதாவது கூற்று ரிலேட்டடாக தான் வந்து காரணம் இருந்துச்சுன்னா அது ரெண்டுமே சரியாக இருந்தாலும் விளக்கத்துக்கு ஓகே. ஆனால் கூற்று வேறு மாதிரி மீனிங் இருந்துட்டு காரணமும் அதுக்கும் சம்மதம் இல்லாமல் ஆனால் சரியான பதில் இருந்தால் ரெண்டுமே சரி தான், ஆனால் விளக்கம் வந்து பொருந்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பார்க்கணும். இப்போ இதுக்கு பார்க்கும்போது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள், கழிவுப் பொருட்களின் வெப்ப அழிவிலிருந்து உருவாகும் தூசி துகள்களை எதன் மூலம் காற்றில் கலப்பதை தடுக்கலாம்? ஆப்ஷன் டி, மின்னிலை விரைவூக்கி எலக்ட்ரோஸ்டேட்டிக் இருக்கு இல்லைங்களா, அதன் மூலிமா தான் வந்து கழிவுப் பொருட்கள் எல்லாமே வெப்ப அழிவிலிருந்து உருவாகும் அந்த தூசு துகள்களை காற்றில் கலப்பது வந்து தடுக்கிறாங்க. அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்கள், பேரழிவுகளை அவற்றின் தொடர்புடைய பண்புகளுடன் சரியாக பொறுத்தவன்னு கேட்டிருக்காங்க. எரிமலை வெடிப்புனா எதனால் ஏற்படும்? பாறை குழம்பு. அடுத்தது சூறாவளி பாருங்கள், ரொம்ப அதிகமான காற்று வந்துச்சுன்னா கண்டிப்பாக சூறாவளி தான். ஆழி பேரலை அப்படின்றது அந்த நிலநடுக்கம், பிளவு, கடலடி நிலநடுக்கம் ஏற்படுது இல்லைங்களா, அதெல்லாம் ஏற்படுறது வந்து ஆழி பேரலையினால தான். வறட்சி வந்து பாலைவனமாக்கல். ஓகேங்களா, அப்போ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற 4, 1, 2, 3 சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், மின்மாற்றியின் தத்துவமானது என்ன தத்துவம் கேட்டிருக்காங்க. இந்த டாப்பிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். அந்த பிளம்பிங் வலது கை விதி, இடது கை விதியெலாம் கேட்பாங்க. அதில் மின்மாற்றியில் வந்து ஏசி மின்மாற்றியா இல்லை டிசி மின்மாற்றியா அப்படின்ற டாப்பிக்லாம் இருக்குது. அதுலேருந்து தான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பியில் இருக்கிற பரிமாற்று மின் தூண்டல் தான் மின்மாற்றினுடைய தத்துவம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், சம மின் அழுத்த பரப்பின் மீது ஒரு நேர் மின்னூட்டத்தை நகர்த்த செய்யப்படும் வேலையின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த அப்போ வந்து சம அழுத்த பரப்பின் மீது நேர் மின்னூட்டத்தை செலுத்தும் போது அப்போ வேலையின் மதிப்பு என்னவாகும் அப்படின்னா சுழியாகும், அதாவது 0 ஆகும். இங்கே சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள், பொதுவான கருத்தியலிருந்து குறிப்பான கருத்தியலுக்கு செல்லும் கற்றலின் வழிமுறையானது இவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. பொதுவான கருத்திலிருந்து குறிப்பான கருத்தியலுக்கு போகும்போது இந்த கற்றலுடைய வழிமுறை இருக்கு இல்லைங்களா, அது வந்து துப்பறியும் கற்றல் அப்படின்னு சொல்கிறோம். சரியான ஆன்சர் பி, துப்பறியும் கற்றல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எது ட்ரிப்டேன் எனவும் அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி இருக்கு இல்லைங்களா, 2,2,3 ட்ரைமெத்தில் பியூட்டேன். ஓகேங்களா,
அதாவது இந்த 1 2 3 சொல்லிங்களா, அது மோனோ, டை, டை, டெட்ரா, ஃபெண்டா, ஹெக்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுதான் அந்த 1 2 3னுடைய வரிசை. அப்படி பார்க்கும்போது இங்கே ட்ரிப்டேன் கேட்டிருக்காங்க. ட்ரிப்டேனில் வந்து ட்ரை மெத்தில் பியூட்டேன், இதுதான் வந்து சரியான பதில். அடுத்தது பாருங்கள், கீழ்காணும் அமிலங்களில் அதிக பிரிமாளிகை, அதாவது அதிக பிரிகை மாளிகை கொண்ட அமிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி HClO3. ஓகேங்களா, இதுதான் சரியான ஆன்சர். அதிக பிரிகை மாளிகை கொண்ட அமிலம் வந்து இதுதான். அதிக பிரிகை மாளிகை அப்படின்னா அதிக வலிமை மிக்குன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதுதான் வந்து அதிக பிரிமாறிலை கொண்ட அமிலம். அடுத்தது பாருங்கள், ஆத்மான் செயற்கை நுண்ணறிவு என்பது என்ன? செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் கொரோனாவை கண்டறிய பயன்படுத்தும் பயன்பாட்டு மென்பொருள் தான் வந்து ஆத்மான், ATMAN. ஓகேங்களா, அதுதான் வந்து ஆத்மான்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு செயற்கை நுண்ணறிவு. ஆப்ஷன் பி வந்து சரியான பதில். செயற்கை முறையில் கொரோனாவை கண்டறிய பயன்படுத்துகிற ஒரு மென்பொருள் தான் வந்து இந்த ஆத்மான். அடுத்தது பாருங்கள், அண்மை காலமாக தர்பூசணிக்கு சிவப்பு நிறத்தை பெற ஒரு உணவு சேர்க்கை செலுத்தப்படுகிறது. அது அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்தால் பகுதியாக தடை செய்யப்பட்டுள்ளது. அதனுடைய வேதிப்பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கிற எரித்ரோசின். இங்கே பாருங்கள், இங்கே சிவப்பு நிறத்தை அப்படின்னாலே சிவப்பு நிறத்துக்கு வந்து சொல்கிறது சயின்ஸ் ரீதியாகவே எரித்ரோசின், எரித்ரோன் அப்படின்னாலே வந்து சிவப்பு தான். ஓகேங்களா, அப்போ இந்த கொஸ்டினில் இந்த ஆன்சர் பார்க்கும் போது இங்கே சிவப்பு இருக்குது, அப்போ எரித்ரோசின் சம்மந்தப்பட்டது லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு சப்போஸ் தெரியாத கொஸ்டினுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணி அடிக்கலாம். இங்கே பார்க்கும் போது சரியான ஆன்சர் பி, எரித்ரோசின். அடுத்தது பாருங்கள், பூக்கும் தாவரங்களில் பக்கவேர்கள் எதிலிருந்து தோன்றுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. பெரிசைக்கிள். ஓகேங்களா, புறணி, அகத்தோல், புறத்தோல் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி, பெரிசைக்கிள். பெரிசைக்கிள் தான் பூக்கு தாவரங்கள் வந்து பக்கவேர் இருக்கு இல்லைங்களா, அந்த வேர்லேருந்து தோன்றும். அடுத்தது பாருங்கள், மரபணு குலம் குறிப்பிடுவது எது? ஓகேங்களா, மரபணு பற்றி சொல்லுது மென்டல், கிரிக்கோர் மென்டல் இருக்கா இல்லைங்களா, அவர் தான் சொல்லுவார். அவர் வந்து மரபணு குலம் குறிப்பிடுவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, மென்டல் வந்து மக்கள் தொகையின் மரபணுவின் கூட்டுத்தொகை தான் வந்து மரபணு குலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள், மெத்தாக்சிக்ளோர் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மெத்தாக்சிக்ளோர் என்பது டேஸ் ஆகும். அதாவது PP டை மீத்தாக்சி டைஃபீனைல் டைக்ளோரோ ஈத்தேன். ஓகேங்களா, 2 மீத்தேனு 2 ஃபினைல் ட்ரை 3 குளோரோ ஈத்தேன். ஓகேங்களா, இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து மெத்தாக்சிக்ளோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான ஆப்ஷன் ஏ வந்து சரியான பதில். அடுத்தது பாருங்கள், கீழ்காண்பவற்றுள் எது சரியானது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஒரே ஒரு புவிசார் சுற்றுப்பாதை தான் உண்டு, இது சரியானது தான். புவிசார் செயற்கைக்கோள் புவியை சார்ந்து நிலையானதாக தோன்றும், இதுவும் சரியானது தான். புவிசார் சுற்றுப்பாதையின் காலவட்ட நேரம் 24 hours, இதுவும் கரெக்டு. புவிசார் சுற்றுப்பாதையில் நீள்வட்ட பாதை, இது வந்து தவறானது. ஓகேங்களா, புவிசார் பாதை வந்து சுற்றுப்பாதை வந்து நீள்வட்ட பாதை கிடையாது, இது வந்து தவறானது. அப்போ சரியான பதில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி சரியான பதில். அடுத்தது பாருங்கள், திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் என்னென்ன அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த அமிலங்கள் டாபிக் இருக்குங்களா, இந்த டாப்பிக்கில் இருந்து இந்த அமிலம் எந்தெந்த பழத்தில் என்னென்ன அமிலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதிலிருந்து ஒரு கொஸ்டின் தான் இது. படிக்கும்போது அமிலங்கள் காரங்கள் என்ற டாப்பிக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஃபஸ்ட்டு பாருங்கள், திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலம், அதாவது திராட்சையில் வந்து டாட்டாரிக் அமிலம் இருக்குது, தக்காளியில் வந்து ஆக்சாலிக் அமிலம் இருக்குது. அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்கள், கீழ்காண்பவற்றை பொறுத்துக.
ஃபஸ்ட்டு பாருங்கள், பெருமூளை புறணி. ஓகேங்களா, அது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா உணர்வுகளில் பெறுதல். ஒரு உணர்வு இருக்கு இல்லைங்களா, அதில் பெறுது வந்து எது அப்படின்னா இந்த பெருமூளை பகுதியில் புறணி பகுதி. ஹைப்போதலாமஸ்ன்றது உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துறது ஹைப்போதலாமஸோடைய வேலை. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், சிறுமூளை. சிறுமூளை அப்படின்னா உடல் வந்து சமநிலையாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது சிறுமூளை. ஃபான்ஸ் அப்படின்னா தூங்கணும், எப்போ தூங்கணும், எப்போ விழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் கொடுக்குறதே வந்து இந்த ஃபான்ஸ் தான். அப்போ சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கிற 2143 சரியான ஆன்சர். இந்த ஃபான்ஸுக்கும் முகுலுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். இந்த வாந்தி மயக்கம் இதெல்லாம் வரும் இல்லைங்களா, அது வந்து முகுல் இருக்கு இல்லைங்களா, அது சொல்கிற மூலிமா தான் வரும். ஆனால் இந்த ஃபான்ஸ் இருக்கிறது வந்து இந்த உறக்கம் விழிக்கிறதுல இதை வந்து கட்டுப்படுத்துறது தான் வந்து இந்த ஃபான்ஸு. சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா 2143. அடுத்தது பாருங்கள், கீழ்காண்பவற்றை பொறுத்துக. கேனிமீட், டைட்டன், நெப்டியூன், டைட்டான். ஓகேங்களா, இது வந்து ஜாகிரபி ரிலேட்டட் கொஸ்டின். அது நம்ம சயின்ஸ் படிப்பு இல்லைங்களா, 9th புக்கில் அண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. அந்த இடத்துல வந்து இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. அதனால் சயின்ஸ்லேயும் இந்த கொஸ்டின் வரும், ஜாகிரபிலையும் இந்த கொஸ்டின் வரும். ஃபஸ்ட்டு பாருங்கள், கனிமீட். ஓகேங்களா, சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய நிலவு. கனிமீடுன்றது வியாழன் கோள் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய துணைக்கோள் தான் வந்து கனிமீட். அந்த துணைக்கோள்லேயே வந்து ரொம்ப பெருசே வந்து இந்த கனிமீட். இது கேனிமீட்னு சொல்லுவாங்க, கனிமீடுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து கேனிமீட் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 4 தான் வந்து சரியானது. இதில் சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய நிலவு. அடுத்தது பாருங்கள், டைட்டன். டைட்டன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து சனிக்கோளுடைய துணைக்கோள். டைட்டன் வந்து சனிக்கோளுடைய துணைக்கோள். இந்த டைட்டன் துணைக்கோள் இருக்கு இல்லைங்களா, இது வந்து சூரிய மண்டலத்தினுடைய மேகங்களுடன் கூடிய நிலவு. இப்படியும் கேட்கலாம், சூரிய மண்டலத்தில் மேகங்களுடன் கூடிய நிலவு எதுன்னு கொடுத்துட்டு இந்த நெப்டியூன், டைட்டான் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய துணைக்கோள் கொடுத்தாலும் அப்போ சரியான ஆன்சர் டைட்டன். அடுத்தது பாருங்கள், நெப்டியூன். ஓகேங்களா, நெப்டியூன் அப்படின்றது வந்து ஒரு பச்சை நிற விண்மீன் போன்ற தோட்டம். பச்சை நிறமாக இருக்கிறது வந்து என்ன கோள் அப்படின்னா நெப்டியூன். டைட்டான். ஓகேங்களா, அதன் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் இருக்கும். இந்த டைட்டான் வந்து ஒரு கோள் இருக்குன்னா அதனுடைய சுழற்சிக்கு எதிர் திசையில் இருக்கும். இதுதான் வந்து டைட்டான். இப்போ சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 7 இருக்கிற 4321 தான் வந்து சரியான பதில். அடுத்தது பாருங்கள், பாலூட்டிகளில் பால் பற்களின் அமைவில் காணப்படாதது எது? ஓகேங்களா, பாலூட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த பாலூட்டியில் பால் பற்கள் பக்கத்தில் இருக்கிறது எந்த பல்லு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மின்கடவாய் பற்கள். சரிங்க, பின்கடவாய் பற்கள். ஓகேங்களா, அந்த பின்கடவாய் பற்கள் தான் வந்து பாலூட்டிகளில் பால் பற்களில் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள், கீழ்காண்பவற்றுள் எந்த வகை உணவுப் பொருள் ஃப்ளோய உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது? ஓகேங்களா, சுக்ரோஸ். அதாவது ஃப்ளோயம் அப்படின்னா உணவு கடத்தும், சைலம் அப்படின்னா நீர்லாம் கடத்தும். ஓகேங்களா, அப்போ ஃப்ளோயம் உணவேற்றம், அதாவது ஃப்ளோயம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எதன் மூலம் உணவேற்றம் மூலம் எந்த உணவின் மூலம் கடத்தப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டியில் இருக்கிற சுக்ரோஸ். நமக்கு வந்து இந்த குளுக்கோஸ் வந்து கொஞ்சம் டவுட் வரும். குளுக்கோஸ் இல்லைங்க, டி சுக்ரோஸ் தான் வந்து ஃப்ளோய உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகின்ற ஒரு உணவுப் பொருள். அடுத்தது பாருங்கள், எக்கூற்று தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள். ஓகேங்களா, இதிலிருந்து கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்க. ஒலி டாபிக் இருக்கு இல்லைங்களா, சவுண்டு அந்த வெளிச்சம் அந்த ஒலி இல்லைங்க, ஒலி. அதிலிருந்து இந்த டாபிக் இருக்கு இல்லைங்களா, இதிலிருந்து கம்பல்சரி கொஸ்டின் கேட்குறாங்க. புக்கில் வந்து ஒரு அட்டவணையில் பெருசாக கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டென்ட் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னாலே இந்த கொஸ்டின்லாம் வந்து கவர் ஆகும். இந்த கொஸ்டின் பாருங்கள், ஃபஸ்ட்டு கேட்குனர் ஓய்வு நிலையிலும் ஒலி மூலம் கேட்குனரை நோக்கி நகர்கிறது. ஓகேங்களா, இதுதான் வந்து இங்கே சரியான ஆன்சர். டாப்பர் விளைவு அப்படின்னா இப்போ வந்து ட்ரெயின் எடுத்துக்கலாம். ட்ரெயின் போகுது இல்லைங்களா, நம்ம அந்த ட்ரெயின் வந்து இப்படி மூவ் ஆகிற இடத்துல நம்ம நின்றுட்டுருக்கோம். அங்கேருந்து சவுண்டு வந்துட்டு இருக்கும் போது அது வராத மாதிரி தெரியும். ஆனால் நம்மளை நோக்கி போகும்போது பார்த்திங்கன்னா
அங்கே ஓய்வு நிலையில் இருக்காருங்களா அந்த நபரை நோக்கி போகும்போது அந்த ஒளி மூலம் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணி போயிடும்னு சொல்கிறாங்க. அதுதான் கேட்பவர் வந்து ஓய்வாக இருக்கணும். ஒரு மெம்பர் அங்கே நின்றுட்டுருக்காரு, அந்த சவுண்டு வருது இல்லைங்களா, அந்த சவுண்டு வந்து கேட்கிற நோக்கி வர மாதிரி வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போயிடும். அதுதான் வந்து டாப்ளர் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மற்ற ரெண்டும் பார்க்கும்போது வந்து இந்த டாப்ளர் விளைவுக்கும் மற்ற 3 இருக்கு இல்லைங்களா, அதுவும் படித்து பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் வரும். டாப்ளர் விளைவில் என்ன கேட்டிருக்காங்க, இது ரெண்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரியானது. அடுத்தது பாருங்கள், சரியாக பொருந்திய தொல்லுயிரினை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா, அதாவது பாசி பர்குலா கொடுத்துருக்காங்க, பிரியோஃபைட் நயடைட்டா, டெட்டோஃபைட் லெப்டிட்டோ கார்பான், ஜிம்னோஸ்பெர்ம் ரைனியா. இது வந்து சரியான தொல்லுயிர் வந்து ஆப்ஷன் பியில் இருக்கிற பிரியோஃபைட்டா நயடைட்டா தான் சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், சரியான இணைகளை தேர்ந்தெடுக்க. அதாவது இது அமிலங்கள் காரங்களில் வந்து அங்கே நிறத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபினாப்தலின், மெத்தில் ஆரஞ்ச், சிவப்பு லிட்மஸ்தால், நீல லிட்மஸ்தால். ஓகேங்களா, சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பீனாப்தலின் பாருங்கள், அமில ஊடகத்தில் அது நிறமற்றது, கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும். இது சரியானது. மெத்தில் ஆரஞ்சு கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறம், அமில ஊடகத்தில் மஞ்சள் நிறத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து தவறானது. அடுத்தது பாருங்கள், சிவப்பு லிட்மஸ்தால் கார ஊடகத்தில் நீல நிறமாக மாறும். இதுவும் சரி. நீல லிட்மஸ்தால் கார ஊடகத்தில் சிவப்பு நிறமாக மாறும், கார ஊடகத்தில் வந்து நீல நிறமாகத்தான் மாறும். இது தவறானது. அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் 1, 3 சரியானது. சரியான பதில் ஆப்ஷன் பியில் இருக்கிறது தான் கரெக்டு. அடுத்தது பாருங்கள், அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு காரணமான பூஞ்சை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பியில் இருக்கிறது சரியான ஆன்சர். கான்ஸ்டோன்சியம் பர்பூரியம் தான் வந்து சரியான பதில். அடுத்தது பாருங்கள், சரியாக பொறுத்துக. குமிழ் தண்டு, தரையடி கிழங்கு, மட்டநிலத்தண்டு கிழங்கு. ஓகேங்களா, இதில் வந்து குமிழ் தண்டு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்குறோம். குமிழ் தண்டு அப்படின்னா வெங்காயம், அதனுடைய கீழ்ப்பகுதியில் தான் அந்த நிலத்துக்கு கீழே தானே அது விளையுது, அதனால் வெங்காயம் வந்து குமிழ் தண்டு. தரையடி கிழங்குன்னு சொல்கிறது சேப்பக்கிழங்கு. ஓகேங்களா, சேப்பக்கிழங்கு வந்து தரையடி கிழங்கு. மட்ட நிலத்தண்டு அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சள், கிழங்குனா உருளைக்கிழங்கு. ஓகேங்களா, இப்போ சரியான பதில் ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2 தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், கீழ்காணும் இணைகளில் சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாக்டீரியா, புரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமேலியா. ஓகேங்களா, இதில் பார்க்கும்போது சரியான இணை 1 மற்றும் 3 தான் சரியான இணை. 1 வந்து பாக்டீரியா வந்து தொன்மை உட்கரு உயிரி, இது சரியானது. 3 பாருங்கள், பிளான்டே ஆஞ்சியோஸ்பெர்ம், இது வந்து ஒரு தாவர வகை சேர்ந்தது, இதுவும் வந்து சரியானது. ஆப்ஷன் ஏ சரியான பதில். அடுத்தது பாருங்கள், பின்வருவனவற்றுள் எவை சரியான பதில்? மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தாழ எத்தனை திற்கர கோடுகளை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 30. அடுத்தது பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள அனிச்சை வில்லின் செயல்படு உட்பொருட்களை சரியாக வரிசைப்படுத்துக கேட்டிருக்காங்க. அதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உணர்வேற்பி. ஓகேங்களா, இது 1. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உணர்ச்சி நியூரான். ஓகேங்களா, நியூரான் இருக்கு இல்லைங்களா, அது வந்து உணர்ச்சி நியூரான் தான் வந்து ரெண்டாவது வரிசை. இந்த கொடுத்துக்கிறதுல இதில் வந்து அடுத்தது என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இடை நியூரான் 3. அடுத்தது இயக்கு நியூரான்கள் 4. செயல்படு உறுப்புகள் 5. ஓகேங்களா, இந்த வரிசையில் பார்க்கும்போது சரியான ஆன்சர் ஏ 3, 2, 5, 1, 4. அடுத்தது பாருங்கள், கூற்று ஏ, ஆர்த்தோபாஸ்பாரிக் அமிலம் ஒரு மும்மை காரத்துவ அமிலமாகும். ஓகேங்களா, இது சரிதான். ஆர்த்தோபாஸ்பாரிக் அப்படின்றது H3PO3 சொல்கிறாங்களா, அதுதான் ஆர்த்தோபாஸ்பாரிக். இது வந்து ஒரு மும்மை காரத்துவ அமிலம் தான்.
இது நீர்க்கரைசலில் ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு 2 ஹைட்ரஜன் அயனிகளை தருகிறது. 3 ஹைட்ரஜன் அயனிகளை தரும். இங்கே வந்து 2 கொடுத்துருக்காங்க, அதனால் தவறானது. அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரி, காரணம் வந்து தவறு. அடுத்தது பாருங்கள், கீழ்காண்பவற்றுள் எது ஒரு வளிமண்டல அழுத்தத்திற்கான தவறான மதிப்பெண் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 1.013 கிலோ நியூட்டன்றது தவறான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், தவறான இணைகளை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே தவறானது வந்து 2, 3 தவறானது. ஃபஸ்ட்டு பாருங்கள், சலவை சோடா சோடியம் கார்பனேட், ஓகேங்களா, Na2CO3 இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து சலவை சோடா சோடியம் கார்பனேட், இதுவும் சரியானது. சமையல் சோடா கால்சியம் ஆக்சைடு குளோரைடு, இது வந்து NaHCO3, இது வந்து கால்சியம் CaO கொடுத்துருக்காங்க, இது வந்து தவறானது. சலவைத்தூள் சோடியம் பை கார்பனேட், இதுவும் சரியானது தான். பாரிசாந்து கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட், இது தவறானது. சரியான ஆன்சர் பார்த்தீங்களா, தவறானது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. 2, 3 தவறானது. 2, 3 தவறு அப்படின்னா சமையல் சோடாவும் தவறானது. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, சலவைத்தூள் சோடியம் பை கார்பனேட், இதுவும் தவறானது. 1, 4 இருக்கு இல்லைங்களா, அது மட்டும்தான் சரி. அப்போ இங்கே வந்து தவறானது கேட்கறதுனால ஆப்ஷன் சியில் இருக்கிறது சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், மின்கம்பியானது நெகிழி பொருள் அடுக்கால் மூடப்படுவதற்கு உரையிடப்படுவதற்கும் காரணம் அதனை வந்து பாதுகாப்பு செய்வதற்காக தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி சேஃப். நெக்ஸ்ட் பாருங்கள், அறிவுத்திற அளவெண், அதாவது ஐக்யூ இன்டெலிஜென்ட் குவாஷியன்ட் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மன வயது டிவைடட் பை உடல் வயது, இது இன்ட்டு 100, இதுதான் வந்து அறிவுத்திற அளவெண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ மென்டல் ஏஜ் அண்ட் ஃபிசிக்கல் ஏஜ் இன்ட்டு 100. அடுத்தது பாருங்கள், பகுத்தறிந்து கற்றலின் சிறப்பியல்புகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதாவது பாருங்கள், பகுத்தறிந்து கற்றலின் சிறப்பியல்புகளில் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ படித்தல் செயலின் முக்கியத்துவத்தை வெளிக்கொணர கூர்மையாக்கல், இதுதான் வந்து பகுத்தறிவு கற்றலினுடைய சிறப்பியல்புன்னு சொல்லியிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள், ஒன்றோடொன்று தொட்டு கொண்டிருக்கும் 2 திண்ம பந்துகள் பரப்புகள் ஒன்றையொன்று சார்ந்து நகரும் போது டேஸ் அவைகளின் சார்பீகத்தை எதிர்க்கும் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ உராய்வு. அடுத்தது பாருங்கள், ஆரம்ப கற்றல் நிலைகளில் பெருக்கல் அட்டவணைகளை மனப்பாடம் செய்தல் எவ்வகையான கற்றல்? பழக்கமுறை கற்றல். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள், நன்னீர் சூழ்நிலை மண்டலத்தின் முக்கியமான உயிரற்ற காரணிகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. முக்கியமான உயிரற்ற காரணிகள், நன்னீர் இருக்கிறீங்களா, அதனுடைய சூழ்நிலை மண்டலத்தில் முக்கியமான உயிரற்ற காரணிகள் எது அப்படின்னா கனிம காரணிகள், அதாவது கால்சியம் மெக்னீசியம் ஃபாஸ்பரஸ் நைட்ரஜன் சல்ஃபரஸ், இதுவும் கரெக்டு. அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெண்டாவதில் காலநிலை காரணிகளான ஒளி வெப்பம் தண்ணீர், அதாவது பிஹெச் மதிப்புன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அது கலங்கள் தன்மை எக்ஸெட்ரா, இதெல்லாம் வந்து காலநிலை காரணிகள். அதாவது கனிம காரணிகள் காலநிலை காரணிகள், இது ரெண்டும் தான் வந்து நன்னீர் சூழ்நிலை மண்டலத்தின் முக்கியமான உயிரற்ற காரணிகள். அப்போ சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரியானது. இந்த சிதைப்பான் அப்புறம் மக்குண்ணே உற்பத்தியாளர்கள் கன்சூமர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து வராது. அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் சரி. 1 மற்றும் 2 சரியான பதில். அடுத்தது பாருங்கள், கீழ் குறிப்பிடவல்லவற்றுள் எது வாழும் புதை படிவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாட்டிஸ்பஸ். ஆப்ஷன் டியில் இருக்கிற பிளாட்டிஸ்பஸ் தான் வந்து வாழும் புதை படிவம். அடுத்தது பாருங்கள், கீழ்காணும் உயிரினங்களை பரிணாமத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது பரிணாமம் இருக்கு இல்லைங்களா, அதன் அடிப்படையில் வரிசைப்படுத்தும் போது ஃபஸ்ட்டு பாருங்கள் பிரியோசோவா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. செகண்டு பார்த்திங்கன்னா பிராங்கியோபோடா,
இது வந்து செகண்ட் டைப். மூணாவது பாருங்கள் ஃபோரோனிடா. ஓகேங்களா, ஃபோரோனிடா இது வந்து மூணாவதாக வருது. அடுத்தது பாருங்கள் போக்கோனோஃபோரா இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து கடைசி. அப்போ இப்படி இந்த வரிசையில் பார்க்கும்போது சரியான பதில் 4 3 2 1 சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள் பொறுத்து கொடுத்துருக்காங்க. அதாவது நோய்கள் காற்று மூலமாக எந்த நோய்கள், அதாவது மனித நோய்கள்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாப்பிக்கில் வந்து காற்று மூலிமா, உணவு மூலிமா, அப்புறம் மண் வாட்டர் மூலிமா எப்படிலாம் வந்து நோய் பரவுது, எந்தெந்த நோயெலாம் அதன் மூலம் பரவுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் காற்று வழி நோய்கள். டிபி இருக்கு இல்லைங்களா, காச நோய். இந்த பாருங்கள் காச நோய் இதோட 3வது டைமாக கொஸ்டின் வந்திருக்கு வெவ்வேறு எக்ஸாமில். காற்று வழி நோய்களில் வந்து காச நோய் பரவுது. உணவு வழி நோய்கள் வந்து பொட்டுலிசம் அப்படின்ற ஒரு நோய் வந்து உணவு மூலியமாக பரவுது. மண் வழி நோய்கள், மண் இருக்கு இல்லைங்களா, அதன் மூலியமாக பரவுற நோய் பாருங்கள் டெட்டனஸ். ஓகேங்களா, வாட்டர் மூலியமாக பரவுற நோய் வந்து காலரா. அப்போ பாருங்கள் இதுலேருந்து பார்க்கும்போது சரியான ஆன்சர் 2 1 4 3 சரியான பதில். இந்த டாபிக் வந்து மனித நோய்கள் டாப்பிக்கில் எல்லாமே கவர் ஆகும். அடுத்தது பாருங்கள் காரணம் மற்றும் கூற்று வரிசை. கூற்று ஏ, காரணம் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் மைட்ரோகாண்ட்ரியா ஒரு செல்லின் ஆற்றல் நிலையம் என்று அழைக்கப்படுகிறது. இது சரிதான். மைட்ரோகாண்ட்ரியா வந்து ஆற்றல் நாணயம், ஆற்றல் நிலையம், ஆற்றல் மையம், செல்லின் எல்லாமே வந்து இந்த மைட்ரோகாண்ட்ரியாவுக்கு பேர் இருக்குது. ஆனால் மைட்ரோகாண்ட்ரியா ஒரு தாவரத்துக்கும் சரி ஒரு முக்கியமான ஆற்றல் மையமாக செயல்படுறதே வந்து இந்த மைட்ரோகாண்ட்ரியா தான். இப்போ ஃபஸ்ட்டு கூற்று சரிதான். மைட்ரோகாண்ட்ரியாவில் ஆக்சிஜனேற்ற பாஸ்பீகரணம் நடைபெறுகிறது. கண்டிப்பாக மைட்ரோகாண்ட்ரியா இப்போ இந்த லாஸ்ட்டில் ஏடிபி உருவாகுது இல்லைங்களா, அது வந்து இந்த ஆக்சிஜனேற்ற பாஸ்பீகரணம் மூலமாக தான் நடைபெறும். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று வந்து காரணத்துக்கான சரியான விளக்கம் தான். சரியான பதில் ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள் பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சரியாக பொருத்தப்பட்டுள்ளது வந்து ஆப்ஷன் பியில் இருக்கிறதா சரியாக பொறுத்திருக்காங்க. கேசோலின் பெட்ரோகெமிக்கல். ஓகேங்களா, இதுதான் சரியான பதில். அடுத்தது பாருங்கள் கீழ்காணும் எந்த சேர்மம் நீரில் கரைந்து வெப்பத்தை வெளியேற்றுகின்றன கேட்டிருக்காங்க. சலவை தூளும் சுட்ட சுண்ணாம்பு தான் நீரில் கரைந்து வெப்பத்தை வெளியேற்றும். இந்த குளுக்கோஸு நீரிலாம் கரைஞ்சி வெப்பத்தில் வெளியேற்றாது. சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏழு இருக்கிற சலவை தூளும் பியில் இருக்கிற சுட்ட சுண்ணாம்பு தான் நீரில் கரைந்து வெப்பத்தை வெளியேற்றுகின்ற சேர்மம். அடுத்தது பாருங்கள் 1 மீட்டர் தொலைவில் உள்ள தலா 1 கிலோகிராம் நிறை கொண்ட இரு பொருட்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கின்றன. ஈர்ப்பு விசை F, புவியீர்ப்பு மாறிலி G. அப்போது இதில் பார்க்கும்போது ஃபார்முலா பாருங்கள். ஆப்ஷன் டி F/G = 1. அடுத்தது பாருங்கள் ஒரு குளிர்ச்சியான காலை பொழுதில் உலோகத்தால் உண்டான மேற்பரப்பை தொடும் பொழுது மரத்தாலான மேற்பரப்பை விட குளிராக இருக்கும். ஏனெனில் உலோகம் கீழ்காணுகளில் எப்பண்பை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது உயர்ந்த வெப்பங்கடத்தும் திறன் கொண்டிருக்கிறதுனால தான் ஒரு குளிர்ச்சியான நம்ம காலையில் இருக்கும் போது ஒரு உலோகத்தில் அந்த மேற்பரப்பை தொடரும் இல்லைங்களா, அந்த உலோகத்தை விட மரத்தில் இருக்கிற அந்த மேற்பரப்பு வந்து ரொம்ப குளிராக இருக்கும். அதுக்கு என்ன காரணம், என்ன ரீசன் அப்படின்னிங்கன்னா உயர்ந்த வெப்ப கடத்தும் திறன் இருக்கிறதுனால தான் அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, உயர்ந்த வெப்ப கடத்தும் திறன். அடுத்தது பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் எது முதன்மை காற்று மாசுபடுத்தின்னு கேட்டிருக்காங்க. சல்ஃபர் டை ஆக்சைடு. ஓகேங்களா, அதுதான் வந்து முதன்மை காற்று மாசுபடுத்தி SO2. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி NO2 வந்து புவியை வந்து ரொம்ப வெப்பப்படுத்துது மாசுபடுத்துதுன்னு பார்த்தோம். இந்த இடத்துல வந்து அப்போவே NO2 SO2ன்னு தான் சொன்னோம். இங்கே வந்து அந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. முதன்மை காற்று மாசுபடுத்தி இருக்கிறது ஆப்ஷன் பியில் இருக்கிற சல்ஃபர் டை ஆக்சைடு, அதாவது SO2. அடுத்தது பாருங்கள் இந்திய அரசின் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தர அடிப்படையில் குடிநீரில் காணப்படும் ஏற்றுக்கொள்ளத்தக்க குளோரின் அளவு என்ன பாருங்கள் 0.2 mg/L. இதுதான் வந்து குடிநீரில் வந்து குளோரினுடைய அளவு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்கள் காற்று மாசுபாடு பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள்
காற்று மாசுபாடு பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. சரியானது வந்து 1, 2 தான் வந்து சரியானது. அது என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க, மகரந்த துகள்கள், எரிமலை வெடிப்பு போன்ற இயற்கை மாசுக்களால் காற்று மாசுபடுகிறது. கரெக்டு. எரிமலை வெடிக்கிறனாலையும் வந்து காற்று மாசுபாடு ஏற்படும். அடுத்தது பாருங்கள், காற்று எரிபொருளின் முழுமையற்ற எரிப்பு காற்று மாசுபாடுகளை வெளியிட வழிவகுக்கிறது. இதுவும் சரியானது. சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தோடாவின் உயர்ந்த கடவுள் பின்வருவனவற்றுள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி டிகிர்சி. இதுதான் வந்து தோடாவுடைய உயர்ந்த கடவுள். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. இதுவரைக்கும் சயின்ஸில் இருக்கிற மொத்தம் 2024 நடந்த அனைத்து எக்ஸாமிலும் இருந்த சயின்ஸு கொஸ்டின் எல்லாமே ஒரே வீடியோவில் இப்போ தொகுத்து உங்களுக்கு கிளாஸ் வடிவில் பார்த்தாச்சு. மொத்தம் 85 கொஸ்டின் இருக்குது. இந்த வீடியோ வந்து நல்லா பார்த்துட்டு படிங்க, ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் இப்போ நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? அதாவது பாலிட்டி, அதாவது ஐஎன்எம், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி. ஐஎன்எம்மும் ஹிஸ்ட்ரியும் ஒன்றா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், முன்னாடி யூனிட் 9ஆக இருந்த தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், அது ரெண்டும் மிங்கிள் பண்ணி ஒரு யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. ஜாகிரபி, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி யூனிட் 8ஆக இருந்தது வந்து யூனிட் 6, அதாவது தமிழ்நாடு வரலாறு தொல்லியல் சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் திருக்குறள் கொஸ்டின், அந்த விடுதலை போராட்டத்தில் பங்கு 1, 2 அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் வந்து யூனிட் 6 இருக்குது. இந்த மாதிரி அனைத்து டாப்பிக்கும் வந்து 2024 நடந்த அனைத்து எக்ஸாம்லேயும் தனித்தனியாக செப்பரேட்டாக தொகுத்து உங்களுக்கு வீடியோ வடிவில் கொடுத்துருக்கோம். இந்த அனைத்து வீடியோவும் இப்போ சயின்ஸ் பார்த்தீங்களா, இது முதல் கொண்டு எல்லாமே வந்து பிளேலிஸ்டில் இருக்குது. தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.